இந்த வீடியோவில் விடாமுயற்சி படத்தோட ட்ரைலர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த ட்ரெய்லரில் வர ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவ்வளோ மெனக்கெட்டு செதுக்கியிருக்காங்க. இவ்வளோ மாதம் வெயிட் பண்ணதுக்கு செம ஒர்த்து அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமோட குவாலிட்டியிலே தெரியுது. இதுக்கு முன்னாடி அந்த டீசர் மாதிரியே இந்த ட்ரெய்லரும் இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த டோனை வந்து நல்லாவே செட் பண்ணுறாங்க. ஏகேவோட இன்ட்ரோடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சட்டில், ரொம்ப நார்மலாக இருக்கும். லைக் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஏகே அது மாதிரி ஒரு நார்மல் காமன் மேனாக தான் நடிக்க போறாரு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னாலே அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருப்பாங்க, இல்லை பெரிய போலீஸாக இருப்பாங்க. ஒரே இடத்துல உட்காந்து கேஸ் சால்வ் பண்ணுறது, காரில் போயிட்டு இருக்கும்போதே கேஸ் சால்வ் பண்ணுறது, அந்த ரொம்பவே பவர்ஃபுல்லாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அது மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஏகே வந்து ஒரு காமன் மேனாக நடிச்சிருக்காது. உண்மையிலே ஒரு சூப்பர். இந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு நார்மல் கேரக்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் இந்த ட்ரைலர் நம்மளுக்கு தெளிவாக தெரியிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து ஏகே விட்டு பிரியறதுக்கு நினைக்கிறாங்க. அது ஏன்னு சரியா தெரியல. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைலாக் கூட வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுவோம், மாற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருக்காங்க. ஏகே பண்ண ஏதாவது ஒரு விஷயம் வந்து த்ரிஷாவுக்கு ஒத்து வராமல் த்ரிஷா வந்து ஏகே விட்டு பிரியதான் நினைக்கிறாங்க. அது ஏகேக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நீங்கள் அதை நிறைய ஷாட்டில் பார்த்துருக்கலாம். ஏகே வந்து த்ரிஷாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் த்ரிஷா வந்து அவங்க எடுத்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏகே விட்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி ஏகே வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. முன்னாடி அந்த டீசர் கட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஏகே வந்து ஒரு ஷாப்பில் உட்காந்துருப்பாரு. வெளில வந்து த்ரிஷா மேம் வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஷார்ட்ல கூட நீங்கள் ஏகே ஃபேஸ்ல அந்த வந்து ஒரு வருத்தத்தை பார்க்கலாம். இவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது. த்ரிஷா வந்து அவங்க எடுத்த முடிவில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் இதனால த்ரிஷா அவங்க விட்டு போகிறதுனால ஏகே அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக கிளம்பும் போது அங்கே போகிற வழியில் நடக்கிற பிரச்சனை தான் இந்த படமாக இருக்க போகுது. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்லேயே அவங்க செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக படத்துக்குள்ளே போயிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டியை நிப்பாட்ட ட்ரை பண்ணுறாங்க. அவங்க போன வண்டி பிரேக் டவுன் ஆகிக்கலாம், அதனால வேற வண்டியில ஹெல்ப் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி அந்த இடத்துக்கு வருது ஆரவா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா ஏகேவா தலையை கிளாஸால அடிக்கிறது வந்து ஆரவ் மாதிரி தான். அந்த கையை நல்லா பாருங்க. அண்ட் இந்த ஷாட்ல ஆரவோட கையை பாருங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். ஆரவ் தான் நினைக்கிறேன். கேட்கும்போது ஆரவ் வந்து ஏகேவை அடிச்சு போட்டு த்ரிஷாவை கடத்திட்டு போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். போலீஸ் இந்த கேஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இது மாதிரிலாம் நடக்காதுன்னு சொல்லி ஏகேவை திருப்பி அனுப்பி வச்சிருவாங்க. ஏன்னா இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கும் இன்வால்வ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாகும் செட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ண சொன்னதே போலீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் த்ரிஷாவை தேடி ஏகே என்னென்ன பண்ணுறாரு, எப்படி த்ரிஷாவை கண்டுபிடிக்கிறாரு, அதை சுற்றி தான் அந்த படம் நவரப்போகுது. அண்ட் ஃபைனலி ஆரவ் வச்சு ஆரவ் மூலமாக அர்ஜுனை பிடிக்கிற மாதிரி இந்த கதை போகணும். ஏகே த்ரிஷாவை தாண்டி வேறு எந்த கேரக்டருமே பெருசாக ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் அங்கங்கே டீஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அர்ஜுன் அண்ட் ரெஜினா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு வர மாதிரி இருக்குது. லைக் ஜெயிலேருந்து தப்பிச்சு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏகே சுற்றி நடக்கிற இது எல்லா விஷயமும் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஏகேயோட ஃபோட்டோ வந்து பின் பண்ணியிருக்கோம். அதை ரெஜினா பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஏகேட்ட ரெஜினா வந்து த்ரிஷாவை கெட்டவ அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் ஏகே கண்டிப்பாக நம்ப போகிறது கிடையாது. பட் ஏன் த்ரிஷாவை கெட்டவளாக ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஏன் இவங்கள சுற்றி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்து நினச்சிக்கலாம். அண்ட் அதெல்லாம் தாண்டி இந்த ஷார்ட், இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏகே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வச்சு நிறைய ஃபேன் தியரிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. டபுள் ஆக்ஷன் ஏகே, இவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் தியரி போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏகேவோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸு, இது வந்து ஏகேவோட பாஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு தியரி சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இந்த ட்ரெய்லர் டீட்டெயில்ஸ் வச்சு இந்த படம் எந்த மாதிரிலாம் ட்ராவல் ஆக போகுதுன்னு நான் நோட் பண்ண விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.